நீங்கள் வாங்கி கொடுக்கிற பழங்களை வைத்தால் இத்தனை பிரம்மாண்டம். இங்கு தொங்குறதெல்லாம் பழங்கள் கிடையாது, கோயம்புத்தூர் பக்தர்களுடைய மனங்கள். இங்கு பல அலங்காரம் மட்டும் இல்லாத பல தானமும் நடந்தது. நேற்று கிட்டத்தட்ட காத்தால 7 மணிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் வரக்கூடிய ஒரு லட்சம் பழங்கள் கொண்டு இந்த பழக்காப்பு அலங்கார மகோத்சவம். உங்கள கிட்டத்தட்ட 100கணக்கான பக்தர்கள் பழங்கள் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார். 1000கணக்கான பக்தர்கள் கொடுக்காதவா இருக்கார். அவெல்லாம் வருத்தப்பட வேண்டாம். நன்கொடையாக சமர்ப்பித்து இந்த பழக்காப்பு அலங்கார மகோத்சவம் இங்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு பிரம்மாண்டமான பழங்கள் கொண்டு அலங்காரம். சுவாமி மட்டும் இல்லாது இந்த ஆலயத்திற்கே 108 அடி நீளத்திற்கு பழப்பந்தல் அமைத்து பழத்தினாலே பிரம்மாண்டமாக நுழைவாயில் அமைத்து ஒரு வருஷம் போல் ஒரு வருஷம் இல்லாது ஒவ்வொரு வருஷமும் வெவ்வேறு கோலங்களில் இன்று இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ரங்கோலி கோலம் போல விரிந்த தாமரை போல தாமரை இதழ் போல பழங்களை கொண்டே அலங்கரித்து ஆஞ்சநேய சுவாமியுடைய கிரீடத்திலும் மார்பிலும் பார்த்தீங்கன்னா உலர்ந்த பழங்களை கொண்டு இந்த கிரீடம் கிட்ட வரும்போது தரிசித்தேன்னா தெரியும். கிரீடத்தோட உச்சியில பார்த்தீங்கன்னா உலர்ந்த மாம்பழம் கொண்டு அலங்கரித்து கிவி பழம், செரி பழம், ஸ்ட்ராபெரி பழம், பாதாம், முந்திரி போன்ற உலகில் என்னென்ன பழங்கள் உண்டோ அத்தனையும் வரவழைக்கப்பட்டு விஷு புண்ணிய காலம், உண்மையான வருடப்பரப்பு, தமிழ் வருடப்பரப்பு. சமஸ்கிருதத்துக்கும் இதுதான் வருடப்பரப்பு. பஞ்சாங்கம்னு சொல்றோமே, எல்லா விஞ்ஞானத்தை மீறி மெய்ஞானத்துடைய அரிய புஸ்தகம் அது. இந்த வருஷம் என்னென்ன நடக்கும், இன்னும் எத்தனை கோடி வருஷம் நடந்தாலும் அந்தந்த வருஷத்துக்கு ஒரு ஜாதகம் கணிப்பார். அந்த வருஷம் கணிகாலம் அப்படிங்கிறது நிறைய பழங்களை பார்க்கறது விசேஷம். எல்லா இடங்களையும் 2 தட்டு நிறைய பழம் வைக்கிறதா வழக்கம். நம் சன்னிதானத்துல 1,08,000 பழங்கள், 50,000 பழம் அலங்காரம், 50,000 பழம் விநியோகம். பக்தனுக்கு ஏதாவது பிரசாதம் கொடுத்தால்தான் சுவாமி சந்தோஷப்படுவார். நேற்றிலிருந்து இந்த இரவு வரைக்கும் தொடர்ந்து எல்லோருக்கும் கனி தானத்தோடு பிரம்மாண்ட பெருவிழாவாக நடந்திருக்கு. ஹனுமனை சுற்றிலும் ஒரு தாமரை புஷ்பம் விரிந்தார் போல், புஷ்ப இதழ் போல சுவாமியை சுற்றிலும் ஒரு மலர்ந்த மலர் போல், மலரின் மொட்டு போல் தாமரை மொட்டு எப்படி இருக்கோ அதுதான் ஆஞ்சநேயர். ஹனுமனுடைய கிரீடம் முதல் மார்பு வரைக்கும் எல்லாமே உலர்ந்த பழங்கள், கலர் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொண்டு அலங்காரம். முந்திரி பழம், செரி பழம், பேரிச்சம்பழம், கிவி பழம் சொல்லி வண்ண வண்ண மேங்கோ ஸ்லைஸ் எல்லாமே பழம்தான். கிரீடம் முதல் நல்ல மார்பை கிரீடத்தை புத்தப்பாரு. அதே போல பிரம்மாண்ட தோரண வாயில் 1008 இளநீர், மா, பலா, வாழை கொண்டு பிரம்மாண்ட தோரண வாயில் அமைத்து அடி வைத்து 108 அடி நீளத்திற்கு பழப்பந்தனம், விசேஷமான தரிசனம். சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, வேண்டியவர் ஜெயமாக. ஒவ்வொரு சனிக்கிழமை இங்க பண்டிகை, வேற எங்கதான் சொல்லுவேன். நம்ம சன்னிதானத்துடைய பெருமையே பக்தன் சொல்லக்கூடிய ராம மந்திரத்தை ஹனுமன் கேட்டு ரசிக்கிறார். நேற்றுக்கெல்லாம் பல மணி நேரம் வரிசையில காத்திருந்த மக்கள் சில நொடிகள் கண்ட தரிசனத்தை ஏகாந்தமா சேவிக்கிற பாக்கியம்.
தாராளமாக நினைங்கன்னா அப்புறம் மற்றவங்களுக்குலாம்